அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாள் கொஞ்சம் சுமாரா தான் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திதி பார்த்தீங்கன்னா, அஷ்டமி திதியா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா, ஆ கடக ராசியிலயும் இருக்கு, சிம்ம ராசியிலயும் இருக்கு. ஸோ கிரகநிலைகள் மாற்றத்த பொறுத்தளவுக்கு 2 ராசிக்கு நாள் முழுக்க நல்ல பலன் இருக்கும். மற்ற ராசிகளுக்கு கலவையான பலன்கள் 2 ராசிக்கு மோசமான பலனை தர மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. சுப காரியங்கள், சுப முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஒரு 2 நாள் தவிர்த்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நாள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இன்னைக்கு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அடுத்து உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இப்போது பஞ்சாங்கத்தை பார்த்தோன்னா தேதி பார்த்தீங்கன்னா 12/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி இரவு 10:59 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. நட்சத்திரம் காலையில் மாலை 6:39 வரைக்கும் கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். அதுக்கு பிறகு மக நட்சத்திரம். யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:06 சூரியன் மறைவு மாலை 5:39 இருக்குது. நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு அதாவது மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 11:53 1:19 வரைக்கும். யமகண்டம் காலையில் 7:33 8:59 வரைக்கும். குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 10:26 11:53 வரைக்கும். இப்போ அஷ்டமி திதியில் சுபகாரியங்கள்லாம் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள் கிடையாது. சண்டை செய்கிறது, தானியம் இல்லைன்னா இடம், சிற்பம், பெண்கள், ரத்தினங்கள் அந்த மாதிரி நகைகள் செய்கிற விஷயங்களை செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். சுபகாரியங்களுக்கு ஏற்ற திதி கிடையாது. செய்கிற செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் எல்லா ராசிக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆயில்ய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதுவும் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கான நாள் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா நவகிரகத்துக்கான வழிபாடு செய்ய, வண்டி வாகனம் ஓட்ட பயில்றதுக்கு வாங்கிறதுக்குலாம் பையில் படிக்கிறதுக்கு, அதே மாதிரி இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறது, கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரம் பயன்படுத்த உகந்த நட்சத்திரம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு நற்செயல், ரிஷப ராசிக்கு ஊக்கம், மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு நிம்மதி, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு தோல்வி, துலாம் ராசிக்கு பாசம், விருச்சிக ராசிக்கு உதவி, தனுஷ் ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு வெற்றி, கும்ப ராசிக்கு உயர்வு, மீன ராசிக்கு நலமாக இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்குது, அதே நேரங்களில் குடும்பத்தால் பொறுப்புகளும் இருக்குது, குடும்பத்தில் சில சலசலப்பும் இருக்கத்தான் செய்யுது. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வம் இல்லாமல் செயல்படுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை நீங்களே இன்வால்வ் பண்ணுங்கள். ஏன்னா ஏனோ தானோன்னு இருக்க வேண்டியது இருந்தீங்கன்னா அது பிரச்சனைகளை தான் உண்டாக்குற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகமான வீண் செலவுகள், வீண் விரயங்கள் ஆகலாம். அது சேமிப்பு கரைய வாய்ப்பாக இருக்கும். கோயில் விழாவில் இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்க, முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் செய்யுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறது நல்லது. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே நேரங்களில் சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். கூட்டாளிகளோட ஆலோசனை ரொம்பவே தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிச்சையாக செய்யாதீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி சுமை அதிகமாக தான் இருக்கும். அதை சமாளிக்கிறது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல், கவனக்குறைவு இல்லாமல் வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். வேலைகளில் உங்களோட கவனக்குறைவால் பிரச்சனைகளும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக வேலை இழப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேலையில் பணத்தை கையாளும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய பாதகமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட பேசும்போது தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்னால தேவையில்லாத தனக்கூட ஈகோ காட்டிக்கிட்டு நீங்களும் கோபமாகவும் 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுமூகமாகவும் அனுசரித்து போகிறதும் துணைக்கிட்ட நல்லதாக இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருந்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு சிறப்பா போக வாய்ப்பா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இல்ல. ஆனா கூடுதலான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. அத பொறுத்த அளவுக்கு இருக்கிற சேமிப்பு, கஷ்டப்பட்ட சேமிப்பு கரையிற வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள கொஞ்சம் கவனமா பாருங்க. தேவையில்லாத கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குனீங்கன்னா, அத அடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சில சூழ்நிலைகள் உங்கள பதட்டப்படுற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறையால கவனமா சூழ்நிலைகள கையாள்றது நல்லது. ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு ரொம்பவே பதட்டம், குழப்பங்கள்லாம் அதிகமா இருக்கறனால, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால பாதிக்கப்படலாம். குறிப்பா சொல்லணும்னா, தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ஓவர் டென்ஷன், ஹைப்பரா ஆகாம பொறுமையா சூழ்நிலைகள கையாளுங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரி, அக்காவா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும் சரி. அ நாள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாத நாளா தான் இருக்கும். ஆனா, மாலைக்கு மேல திடீர் மாற்றங்கள், திடீர் எதிர்பாராத அ பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு நல்லா தான் போகும். குறிப்பா சொல்லணும்னா, சுறுசுறுப்போட இருப்பீங்க. செய்ய வேண்டிய வேலைகள காலையிலேயே செஞ்சுருவீங்க. என்னதான் எவ்வளோ வேலை அதிகமா இருந்தாலும், நல்ல ஒரு அ கடின முயற்சி இல்லாம, கடின உழைப்பு இல்லாம, உங்களோட இலக்குகள ஈஸியா அடையக்கூடிய ஒரு நாள். பிராட் மைண்டடா இருப்பீங்க. புதிய கருத்துக்கள கொண்டிருப்பீங்க. அ உங்களோட வேலைகள்லயும், தொழில்லயும், குடும்பத்திலயும் எல்லா இடத்துலயும் ஆர்வத்தோட இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பயணங்கள் இருக்கு. அது மூலியமா அனுகூலம் ஏற்படும். வேலை செய்றவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிறது நல்லாவே வியாபாரத்தில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆ நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த வங்கி கடன் இல்லன்னா பெர்சனல் லோன் அந்த மாரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமா இருங்க. காலையிலேயே தயாரா இருங்க. ஏதாவது தவறு நடக்க மாலையில வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையிலலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட திறமைய நிரூபிக்கலாம். உங்களோட குறித்த நேரத்துக்கு உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு பாராட்டியும் பேரும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி உங்களோட வேலைகள்ல சுறுசுறுப்பும், நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செய்ற காரியங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும். அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாவும், நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம வேலைகள சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நேர்மையான அணுகுமுறை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி சில விஷயங்கள பண்ணீங்கன்னா, அவங்களோட புரிதல் நல்லா இருக்கும். இது மாலையில வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே கவனமா இருங்க. முதல்ல ஐஸ் வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. க அதாவது துணைய கன்வின்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். தேவையில்லாத உங்களோட வேலையில இருக்கிற பதட்டம், டென்ஷன்லாம் தொணக்கிட்ட காமிச்சு பிரச்சனையாக்காம பார்த்துக்க வேண்டியது நல்லது. அ முடிஞ்ச அளவுக்கு மாலையில அதிகமா பேசாம இருந்தீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு விட ஆ வரவு நல்லா தான் இருந்தது. சேமிச்சு வைப்பீங்க. அத அப்படியே பத்திரமா வைக்கிறது நல்லது. எதிர்பாராத செலவுகள் மாலையில இருக்கலாம். அதே நேரங்கள்ல அடுத்து வர நாட்களுக்கு ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கும். சேமிச்சு வைக்கிறது நல்லது. வீண் விரயங்கள தவிர்த்துருங்க. தேவையில்லாத செலவுகள தவிர்த்துறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இன்னைக்கு ஆரோக்கியத்தில பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா, மாலையில கொஞ்சம் பதட்டமும், மன வருத்தமும் இருக்கு. அதனால மனச அமைதியாவும், ரிலாக்ஸாவும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பெரிய ஆரோக்கியத்தில பாதிப்பு இல்லனாலும், கொஞ்சம் கவனமா அதிக நீர் பருகி பதட்டத்த குறைக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 11:15 முதல் 12:15 வரை. அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்காங்க. சிறப்பா நாள கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் நிதானமும் மாலையில அவசியமா தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு அ கொஞ்சம் நல்ல அதாவது பிரச்சனைகளோட ஆரம்பிச்சு சந்தோஷத்தோட முடிக்கிற மாதிரி இருக்கு. பணவரவு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். நாள பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சியா இல்லாம ஏதோ ஒரு மன வருத்தத்தோடையும், கலக்கத்தோடையும் தான் ஆரம்பிப்பீங்க. உங்களோட இலக்குகள அமைச்சுக் கொள்றது இன்னைக்கு சிறந்தது. அத டார்கெட் பண்ணி அடிச்சீங்கன்னா, மாலையில உங்களோட டார்கெட் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏனோ தானோன்னு வேலை செஞ்சீங்கன்னா, தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் ஏற்படலாம். குடும்பத்திலயும் சரி, தொணைக்கிட்டயும் சரி விட்டு குடுத்து போனீங்கன்னா, பிரச்சனைகள தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில
எதிர்பார்த்த லாபம் ஏற்படுறதுக்கு உதவியா இருக்கும். நாள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னா, உங்ககிட்ட வந்து ஆ இன்னைக்கு நீங்க அதிர்ஷ்டத்த நம்பி பிரச்சனையில சிக்காதீங்க. மாலைக்கு மேல நீங்க நெனைக்கிற விஷயங்கள் நெனைக்கிற மாதிரி நடக்கும். அப்போ உங்களோட காரியங்களையும், செயல்களையும் ஈஸியா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில எதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டத்த காமிக்காதீங்க. அ ஒவ்வொரு வேலையையும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா, புத்திசாலித்தனமா செய்யுங்க. சூழ்நிலைகள சுமூகமா கையாள்ற வேண்டியது அவசியம். உங்களோட திறமைய வெளிக்காட்டி, நாள வந்து பிரச்சனை இல்லாம வேலையில கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். ஏன்னா, வார்த்தைகளால வேலையில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத தவிர்த்துட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை காரணமா தொணக்கூட காலையிலலாம் சண்டை போட்டு போறா மாதிரி இருக்கும். நீங்க மதியத்துக்கு மேல ஃபோன பண்ணி சாயந்தரம் ஈவினிங் வெளியில கூப்பிட்டுக்கோங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். அந்த மாரி நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு காலையில இருந்த மனக்கவலைகள் மாலையில சந்தோஷமா மாறுற மாதிரி இருக்கும். அது பயனுள்ளதாவும், உங்களுக்கு திருப்தியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், மாலையில எடுக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருந்தது. ஆனா செலவுகள் ஏற்பட்ட அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. கடன் வாங்கி சமாளிக்கிற மாதிரி இருக்கும். சில செலவுகள தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. வீண் விரயங்கள தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆனா மாலையில எதிர்பாராத தனவரவு இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியும், மனநிறைவையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. அ சந்தோஷமா அ அ மாலையில பண செலவு செய்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட பதட்டம், மன உளைச்சல் அதிகமா இருக்கிறனால கால் வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத தவிர்க்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க. உங்கள நீங்களே ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது அவசியம். மனச ஒருநிலைப்படுத்தி அமைதியா கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். உங்களோட அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் 4 மணிலிருந்து 5 மணி வரை மாலை, அதிர்ஷ்ட அது உறவு பார்த்தீங்கன்னா, தந்தையா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கலவையான பலன்கள் தான். ஏன்னா, காலையிலலாம் ஓரளவுக்கு நிறைவா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா, மாலைக்கு மேல நெறைய சில சூழ்நிலைகள் மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஆ இது பார்த்தீங்கன்னா, உங்களோட குடும்பத்தில ஆ மகிழ்ச்சியான சூழ்நிலை ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. கூட பொறந்தவங்களால அனுகூலமான பலன் கிடைக்கும். வேலை செய்றவங்களுக்கு வேலை பளு குறைக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள், செயல்கள் கொஞ்சம் ஈஸியா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, பகலுக்கு மேல நீங்க பார்க்க போற பலன்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க. போற போக்குல நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அணுகுமுறையில உறுதியும், தன்னம்பிக்கையும் அவசியமா தேவை. ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்கள சூழ்ற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் காரணமா பதட்டங்கள் அதிகமாகுற மாதிரி இருக்கும். பசங்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட்டு முன்னேற்றம் தெரியும். அது ரொம்பவே மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. வேலைகள இறுக்கம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைய வழிமுறைப்படுத்தி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கங்க. கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு கடமை செய் பலனை எதிர்பார்க்காதங்கிற மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனை இல்லாம நாள் போகும். தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாக்குவாதங்கள், விவாதங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பேச்சுல ரொம்பவே கவனம். ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா, தொணைக்கிட்ட வார்த்தைய விட்டீங்கன்னா, அது பிரச்சனைகள் பெருசாகும். பசங்களால உங்களுக்கும் தொணைக்கும் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பசங்க விஷயத்தையோ, பழைய குடும்ப விஷயத்தையோ கலராம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஆ கொஞ்சம் வரவு இருக்கு. ஆனா பணத்த கவனமாவும், சாதுரியமாவும் கையாள வேண்டியது அவசியம். ஏன்னா, ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா, வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தி, மனசுக்குள்ள வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். மாலையில குடும்பத்துக்கான எதிர்பாராத மருத்துவ செலவுகளோ, மற்ற செலவுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கலாம். அதனால வர பணத்த அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள சமாளிக்க அது உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட அதாவது பசங்களோட ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கவலையும், பதட்டத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியத்த பார்த்துக்க வேண்டியது அவசியம்.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் காலை 8:30லேருந்து 9:30 வரை. அதிர்ஷ்டமான உறவு தாயா இருக்காங்க. நாள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. ஆ நல்லா போகுதுன்னு பிரச்சனையில சிக்காதீங்க. நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கவனம். ஏன்னா, ரொம்பவே ஆட்டம் போட்டீங்கன்னா, பின்னாடி பிரச்சனைய தான் பார்க்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள அமைதியாவும், ஒவ்வொரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாம கொண்டு போறது நல்லது. காலையிலலாம் பணவரவு தாராளமா இருந்தா மாதிரி இருக்கும். ஆனா, அதுக்கு அத விட டபுள் மடங்குல செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உற்றார் உறவினர்கள் மூலியமா வீண் பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நவீன கருவிகள் வாங்குற முயற்சிகள்ல கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வீண் விரயம் ஆகலாம். ஆ வேலையில கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. ஆம் உங்களுக்கு அது மூலியமா சில நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு. மனசுலயும் சரி, உங்கள சுத்தியும் சரி பல மாற்றங்கள் இருக்கு. பயணங்களும் இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியம். செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள முறையா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பணி சுமை காரணமா இன்னைக்கு வேலைகள்ல தவறுகள் ஏற்படலாம். அந்த தவறுகள் பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில ரொம்பவே கவனம். நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், உங்களோட தவறுகள் இல்லாம, இல்லன்னா கவனக்குறைவு இல்லாம வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டிய நாளா இருக்கு. ஏன்னா, பண இழப்பு வியாபாரத்தில இருக்கும். நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா ச கஸ்டமர ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள தேவையில்லாத பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. அத தொணக்கூட தேவையில்லாத வார்த்தைகள் மூலியமா வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. ஆ பக்குவமான அணுகுமுறையோட அன்பா, பாசமா, நட்பா பேசி பழகுனீங்கன்னா, நாள் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள கூலா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கையில வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா, செலவுகள் பார்த்தீங்கன்னா, உங்களோட உடனடி தேவைகள பூர்த்தி செய்றதே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. வரவு கம்மியா இருக்கிறனால, உங்களோட செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. தேவையில்லாத வீண் விரயங்கள் பண்ணாதீங்க. பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டிய அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லன்னா தொண்டைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருங்க. குளிர்ச்சியான உணவு வகைகள சாப்பிடாதீங்க. சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. உஷ்ணமா இல்லாம அதிக அளவுல நீர் பருகுறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 1 மணிலேருந்து 2 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்கு. சிம்ம ராசிய பொறுத்தளவுக்கு நிதானம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதாவது அ லாபங்கள், வெற்றிகள், சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸ் ஆகலாம். கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மன அமைதி வந்து கம்மியாக அதாவது காலையிலேருந்து மகிழ்ச்சி, மன அமைதி நல்லா தான் இருக்கு. அதே நேரம் அ ஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலே மாலைக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறது நல்லது. நெனச்ச காரியத்த நெனச்சபடி நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல காலையிலேயே நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். உற்றார் உறவினர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகிறதுலாம் நல்லா தான் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே பத்திரமா சேமிச்சு வைங்க. அது உங்களுக்கு மாலையிலயோ இல்ல 2, 3 நாள்ல தேவைப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வரவேற்க நாளா கிடையாது. சில சமயங்கள்ல பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். அந்த சமயங்கள்ல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்தில ஏற்படுற சின்ன சின்ன சலசலப்ப தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வீண் வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன நம்பிக்கையோட செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கும். உங்ககிட்ட வேலையிலலாம் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ஈஸியா சமாளிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். வேலைகள பொறுத்தளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்ல. வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இருக்கு. உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு ம் அ நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகள இன்னைக்கே பிளான் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது உதவியா இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட காலையிலலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருந்தது. மாலையில சில மாற்றங்கள், சில மன வருத்தங்கள், சில ப்ரெஷர் வந்து உங்களுக்கு தொணக்கிட்ட கோவத்தையும், எரிச்சலையும் ஆக்குற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போனதும் அமைதியா ஒதுங்கி போயிடுறதோ, இல்லன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம கேஷுவலா எடுத்துக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு காலையிலலாம் வரவு இருந்தது. நல்ல ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு திருப்தி அளிக்கும் விதமா தான் இருக்கும். பணத்தில சுதந்திரமான நிலையானது தான் இருக்கு. ஆனா மாலைக்கு பிறகு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். குறிப்பா சொல்லணும்னா மருத்துவ செலவுகள், இல்லன்னா அவசர செலவுகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் பெருசா இல்ல. அ ஆரோக்கியமெல்லாம் நல்லாவே தான் இருக்கு. மாலையில ஏற்படுற மாற்றங்கள் சில ப்ரெஷரையும், டென்ஷனையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அந்த நேரங்கள்ல மனச அமைதியா வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தங்கையா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா செய்யுங்க. யார பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களோட வேலைகள கடமையா செய்யுங்க. பிரச்சனையே இல்லாத நாளா அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்று உங்களுக்கு ராசியா சிறப்பான நாளா இருக்கப்போது. ஏன்னா, நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம். நீங்க உங்களோட உழைப்புக்கும், உங்களோட செய்ற காரியங்கள்லயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், லாபங்கள அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு நாள். அதாவது ஆதாயங்கள். லாபங்கள்னா பணம் மட்டும் கிடையாது. ஆதாயங்கள் நிறையவே இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். குடும்பத்தில செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். பசங்க கூட சந்தோஷமா இருக்கிற நாளா இருக்கு. சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வீட்டு தேவைகள பூர்த்தி ஆவீங்க. பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள். அதே நேரங்கள்ல கோயில் தர்ம காரியங்கள செஞ்சு மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நாள் முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. புதிய நண்பர்கள், புதிய தொடர்புகள் ஏற்படுத்திக்க உகந்த நாள். இன்னைக்கு நாள் உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். உங்களோட விருப்பங்கள், நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் எல்லாமே முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆ இன்னைக்கு உங்களோட செயல்கள் பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க உங்களுக்கு ஆதாயங்களும், நல்ல ஒரு வருவாயும், நல்ல ஒரு திருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் பலன் தர விதமா தான் எல்லா விஷயமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்க ஆதரவு. அதே நேரம் நீங்க செய்ற வேலைகள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடையும், உறுதியோடையும் சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. வேலைகள்லாம் நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். புது வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நெறைய இருக்கு. வேலை விஷயமா பயணங்கள் ஏற்படலாம். அது மூலியமா நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியான விதமா இருக்கும். இன்னைக்கு நீங்க குடுக்குற பிரசன்டேஷன், டாக்கு அந்த மாரி விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. சிறப்பான நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு உறவு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வெளிய போறதுக்கு உண்டான வாய்ப்பு, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்வீங்க. அது துணைக்கும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் முழுக்க சுமூகமா போக வாய்ப்பா இருக்கு. ஆ இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாள். பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன், ஊக்கத்தொகை அந்த மாரி வகையில இன்னைக்கு பணவரவு நல்லா தான் இருக்கு. பாதி பேருக்கு 10ஆம் தேதி, 11ஆம் தேதி சேலரி வர நாட்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகையோட வரா மாதிரி இருக்கும். நீங்க செஞ்ச வேலைகளுக்கு மேலதிகாரிகளுக்கு பாராட்டு கிடைக்கிறது, உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள சிறப்பா செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆ முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாவே பணம் விஷயத்துல முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், திடமா இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் துலாம் ராசிக்கு இருக்கு. எல்லா விதத்திலயும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். இந்த நாள சிறப்பா திட்டமிட்டு கொண்டு போறது ரொம்பவே அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 10:15 முதல் 11:15 வரை. அதிர்ஷ்டமான உறவு மாமாவா இருக்கு. சிறப்பா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மாலைக்கு மேல கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமும், மனநிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நீங்க காலையில சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களால வீண் செலவுகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல மந்தநிலை இருக்கிற மாதிரி இருக்கும். வாகனங்கள்ல
போகும்போது ரொம்பவே மன அ எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. ஏன்னா, மனசுல ஏகப்பட்ட சிந்தனைகளால தவறுகள், கவனக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கூட பொறந்தவங்க கொஞ்சம் உறுதுணையா இருப்பாங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவி கிடைக்கும். ஆனா, தாமதமா கிடைக்கிறது வருத்தத்தை ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நாள்ல நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே தாமதமா தான் நடக்குற அந்த மாரி சூழ்நிலைகள் தான் இருக்கு. சிறப்பான நாளா இல்ல. மாலைக்கு மேல கொஞ்சம் மாற்றமும், முன்னேற்றங்களும் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நாள திட்டமிட்டு கொண்டு போறது ரொம்பவே அவசியம். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். மாலையில கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும். ஆ நல்ல ஒரு கருத்து குடும்பத்தோட மாலையில டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உகந்த நாளா இருக்கும். வியாபாரத்துல ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய நாளா மாலையில இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட முறையை அதாவது வேலை செய்ற முறைய பார்த்தீங்கன்னா, சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். காலையில இருக்க பதட்டம், மனக்குழப்பம்லாம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் சின்ன சின்னதா பிரச்சனைகள் ஏற்படலாம். சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். வேலைகள திட்டமிட்டு சிறப்பா செய்ய வேண்டிய நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மனச சமநிலையோட வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆ ஐ மாலையில 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கு. ஆனா, காலையிலலாம் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகள்ல கவனம், பழைய குடும்ப பிரச்சனைகள், பசங்களால ஏற்படுற பிரச்சனைகள்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டு வேலைக்கு வந்துட்டீங்கன்னா, மாலையில போனதும் அது எல்லாமே மறந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா மாறும். ஜாலியாவே நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. துணைக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சு 2 பேரும் புரிதலோடையும், அந்யோன்யத்தோடையும் நாள கொண்டு போகலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா, கூடுதல் செலவுகள்லாம் செய்யிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செலவுகள தள்ளி போட்டீங்கன்னா, மாலையில வர பணம் உங்களோட செலவ சமாளிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அந்த பயன்படுத்திக்கிறதுக்கு புத்திசாலித்தனமா காலையிலலாம் பதட்டம் இல்லாம, நாள பண விஷயத்துல கேஷுவலா கவனமா கொண்டு போங்க. செலவு பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசா ஒரு பாதிப்புகள் இல்ல. அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்காம, நாள தெளிவா, பொறுமையா கொண்டு போறது ரொம்பவே நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணிலிருந்து 4 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மாமியா இருக்காங்க. சிறப்பா கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ங்க. நிதானம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். ஏன்னா, நாள் முழுக்க உங்களுக்கு பதட்டம், குழப்பம், தேவையில்லாத எண்ணங்கள், பய உணர்வுகள்லாம் இருந்தாலும், ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா, பிரச்சனைகள் உங்கள சுத்தி தான் நடக்கும். ஆ செய்ற காரியங்கள்ல காலதாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கு. மனசுக்கு அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் தர மாதிரி இருக்கும். நாள சிறப்பா கொண்டு போறதுக்கு புதிய வழிய காணுங்க. யோசிங்க. பொறுமையா சிந்திச்சு செயல்படுங்க. நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்காம, செய்யாம இருக்கிறது நல்லது. அதனால கவனமா இருந்தீங்கன்னா, தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. அ முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களோட வியாபாரத்துல அடுத்தவங்கள நம்பி புதிய முயற்சிகள எதுவும் செய்யாதீங்க. வேலை செய்ற இடத்துல கவனம் தேவை. வெளியூர் பயணங்கள தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கவனக்குறைவு இருந்ததுன்னா, நீங்க பயணங்கள தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. மனசுல தேவையில்லாத பதட்டங்கள், குழப்பங்கள் இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு வேண்டியது அவசியம். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னா நல்லது. உங்களுக்கு வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு அன்றாடம் தினசரி வேலைகள கூட ரொம்பவே கவனமா செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட பதட்டம், கவனக்குறைவு எல்லாமே இருக்கு. ஏதோ ஒரு சிந்தனையில ஏதாவது பிரச்சனை ஆகாம பார்த்துக்கங்க. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல கவனம். அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்களோட ஆதரவு கிடைக்கும். மேலதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருங்க. இன்னைக்கு கடமைய செய்யுங்க. பலன எதிர்பார்க்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட ஓப்பனா மனசு விட்டு பேசுனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு கோவத்தையும், எரிச்சலையும் தொணக்கிட்ட காட்டாதீங்க. மாலையில பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பொறுப்புகள்னால வீண் செலவுகள் ஏற்படலாம். அத தொணக்கிட்ட கோவத்தை ஏற்படுத்தி டென்ஷன் ஆயிக்காம நாள அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆ முடிஞ்சா தொணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்யுங்க. இல்லன்னா அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க. அதுவும் இல்லன்னா, யோ நீங்க தனிமையில ஒதுங்கி போயிடுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு,
வரவும் செலவும் ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும். அது தேவையில்லாத கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணத்த கவனமா கையாண்டீங்கன்னா தப்பிக்கலாம். செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. வீண் விரயமோ, பண இழப்போ ஏற்படாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கறனால, கால் வலி அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மனச அமைதியா வச்சுக்கிட்டு, மனச ஒருநிலைப்படுத்தி நாள கொண்டு போங்க. யார் கூடயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள்லாம் பண்ணாதீங்க. உங்களோட ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனம். ஓய்வு எடுக்கிறதும், ரிலாக்ஸ் தூங்குறதும் நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அத்தையா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா நாள கொண்டு போறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் சாதகமான பலன் தான் கிடைக்கும். அதிலெல்லாம் பெரிய வருத்தம்லாம் இல்ல. ஆனா, எதிர்பாராத சில நிகழ்வுகள் உங்களுக்கு மாலையில நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை எதிர்கொள்றதுக்கு காலையிலேருந்தே தயாரா இருக்கிறது நல்லது. பெரிய மனிதர்களோட ஆதரவுல வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்துல வேலை செய்ற இடத்துலயும் கொஞ்சம் எதிர்ப்புகள் விலகி நாள கொண்டு போவீங்க. பசங்களோட விருப்பங்கள நிறைவேத்துறதுக்கு உகந்த நாளா இருக்கு. எதிர்பாராத உதவி காலையில கிடைக்கும். அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கங்க. கடனெல்லாம் குறைக்காதீங்க. அத கையில இருக்கிற பணத்த வச்சுக்கிட்டு, மாலையில ஏற்படக்கூடிய சில தேவைகள பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. நாள சிறப்பா தான் போய்க்கிட்டு இருக்கும். ஆனா, உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும், மும்முரமாவும் இருப்பீங்க. நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்தையும் அப்படியே ஏனோ தானோன்னு கொண்டு போகாதீங்க. நிதானமா நாள யோசிச்சு கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, ஒரு சிலருக்கு வேலையிலலாம் எந்த ஒரு பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா, மாலையில தான் உங்களுக்கு சந்திரன் மாற்றம் இருக்கறனால, வேலைகள பொறுத்தளவுக்கு சிறப்பாவே செஞ்சு முடிப்பீங்க. வேலையில நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இருக்கு. வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல உங்களோட தனித்திறமைய நிரூபிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பாராட்டும், பெயரும் கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஊதிய உயர்வோ, பதவி உயர்வுக்கான பொறுப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது மனசுக்கு நிறைவு ஏற்படுத்தி குடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். காலையில சந்தோஷமா இருக்கும். மாலையில பிரச்சனைகளா இருக்கும். 2த்தையும் சமாளிக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. தொணக்கூட முடிஞ்சா உறவுல நல்லிணக்கம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம். மாலையில எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள பொருட்கள வாங்கிட்டு போய் அவங்கள சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அவங்க சந்தோஷமா இருந்தா, உங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமா இருப்பாங்க. உட்கார்ந்து பேசி உங்களோட பிரச்சனைகள சொன்னீங்கன்னா, அவங்களோட ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். நாள் அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு காலையிலலாம் வரவு நல்லா தான் இருக்கு. கணிசமான தொகைய சேமிக்க வாய்ப்பு இருக்கு. அத அப்படியே செஞ்சு வைங்க. எந்த ஒரு வீண் செலவும் சந்தோஷமா ஆட்ட போட்டு எந்த ஒரு பண செலவும் பண்ணாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத செலவுகளோ, விரயங்களோ மாலையில இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது மாலையில அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆ பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆரோக்கியம்லாம் நல்லா தான் இருக்கு. காலையில ஆற்றலோட இருப்பீங்க. ஆனா, மாலையில ஏற்படுற மன வருத்தங்கள், கவலைகள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கலாம். ஏதோ ஒரு சிந்தனைகள், பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்களோட ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தாத்தா. இது அப்பாவோட பெரியவங்க யாரா இருந்தாலும் இது பொருத்தமா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சில சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்கு. ஆ உங்களுக்கு ஆ பெண்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலயும் அனுகூலமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஆ பூர்வீக சொத்துக்கள் வழியில நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வியாபார விஷயமா வெளிவட்டார நட்பு ஏற்படும். வளர்ச்சிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. உங்களோட செயல்பாடுகள், உங்களோட ஆ செய்ற காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் கொடுக்கும். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கும். இன்னைக்கு
உங்களோட தன்னம்பிக்கையும், உறுதியும் நல்லா இருக்கிறனால சாதனைகள் புரியக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டத்த அதிர்ஷ்டத்த அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. செய்ற செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமா கும்பராசிக்கு இன்னைக்கு இருக்கு. சிறப்பா திட்டமிட்டு நாள கொண்டு போறது ரொம்பவே நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அமைதியா மேற்கொள்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அதன் மூலியமா நீங்க புதிய யுக்திகளையும், உங்களோட திறமைகளையும், செயல்திறனையும் வெளிப்படுத்தி நல்ல ஒரு வெற்றி பெற்று பேரும் பாராட்டும் கிடைக்கும். வளர்ச்சிக்கு உண்டான ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட அ நாள பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள அடையறதுக்கு திட்டமிட்டு பெர்ஃபெக்ட்டா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அனுசரணையாவும், மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க. உங்களோட சுறுசுறுப்பும், உங்களோட மகிழ்ச்சிய பார்த்து துணைக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள். 2 பேரும் உறவுல இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. திருப்தியான உறவு. 2 பேரும் உட்கார்ந்து பேசி முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும், எதிர்கால நலன் கருதி சில செயல்பாடுகள் செய்யறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. ஒண்ணா வெளியில போய் டின்னர் சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ரொம்பவே மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்ல பலன் தரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. அ ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை வகையிலயோ, சலுகை வகையிலயோ பண வரவு நல்லா இருக்கும். வியாபாரத்தில நல்ல ஒரு லாபம் இருக்கும். உங்களோட சுறுசுறுப்பு மூலியமா நல்ல ஒரு பணத்த புத்திசாலித்தனமா சேமிக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றலோட இருப்பீங்க. உங்ககிட்ட ஆற்றல் நல்லாவே இருக்கும். ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி சிறப்பா திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இந்த நாள் முழுக்க உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. அதிர்ஷ்டமான உறவு பாட்டியா இருக்காங்க. அம்மாவோட வயசானவங்க யாரா இருந்தாலும் அவங்க இந்த இதுல உறவுல சேருவாங்க. இப்ப அடுத்த ராசி, கடைசி ராசின்னா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா, மாலைக்கு மேல கொஞ்சம் சந்தோஷங்கள் நிறைவா தான் இருக்கும். காலையில சில பாதகமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய ஒரு நாள். குறிப்பா சொல்லணும்னா, பயணங்களால தேவையில்லாத அலைச்சல் ஏற்படக்கூடிய சுபகாரிய முயற்சிகள்ல இடையூறுகள் ஏற்படலாம். வீண் செலவுகள்னால தேவையில்லாம கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஆனா, தாமதமா கிடைக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் உதவியால கொஞ்சம் எடுக்கிற முயற்சிகளுக்கு பிரச்சனை இல்லாம கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. நீங்க நாள பொறுத்தளவுக்கு ரொம்பவே பதட்டமா இல்லாம அமைதியா ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போற மாதிரி இருக்கும். மாலையில சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. திருப்தியான நாளா தான் இருக்கும். காலையிலலாம் பதட்டப்படாம கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா, திட்டமிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, மாலையில எல்லா விதத்திலயும் சாதகமான பலன் வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் செய்றதா இருந்தாலும், புதிய விஷயம் செய்றதா இருந்தாலும், முடிவெடுக்கிறதா இருந்தாலும் மாலையில எடுக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. அதே நேரங்கள்ல திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா, நீங்க உங்களோட பதட்டத்தினாலயும், சில மன வருத்தங்களாலயும், வீட்டில இருக்கிற பிரச்சனைகளாலும் வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை இல்லாம பார்த்துக்குங்க. ஏன்னா, நீங்க செய்ற வேலைகள் சில பிரச்சனைகள எதிர்பாராத நேரத்தில சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாளுங்க. அடுத்தவங்கள அனுசரிச்சு போறது ரொம்பவே நல்லது. மாலையில திருப்தியான நிலையோட வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாம காலையிலலாம் டென்ஷன் ஆயிட்டு தான் வரீங்க. கருத்து வேறுபாடுலாம் ஏற்பட்டு மூஞ்ச தூக்கிட்டு தான் வந்தீங்க. மாலையில வீட்டுக்கு போம்போது மகிழ்ச்சியா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிட்டு போய் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அது மூலியமா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், மனசுக்கு நிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அதே உங்களுக்கு திருப்தியா அதாவது மாலைக்கு மேல நாள் முழுக்க மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. காலையில வீண் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில வேலைக்கு போம்போதோ, வரும்போதோ கையில இருக்கிற பணத்த கவனமாவே பார்த்துக்க வேண்டியது அவசியம். பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே நேரத்தில செலவுகளும் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள் காலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டுட்டு வந்தீங்கன்னா, மாலையில அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம். காலையிலலாம் மன வருத்தத்தில சாப்பிடாம இருந்தீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதிக நீர பருகுங்க. வயித்துல பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தில வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம்.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம், அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மகளா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு சிறப்பா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. மாலையில உற்சாகமா இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை வந்து உங்களுக்கு நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஆனால் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வருது லைக்கு கீழே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு 10-15 பேருக்கு போய் சேரும். உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட உதவிக்கும் முதல்லயே நன்றி சொல்லிக்கிறோம். இந்த சேனல் வளர்ச்சியில் புதிய விஷயங்களை போடுறதுக்கும் இப்போ உளவியல் சம்பந்தமான விஷயங்களும் வீடியோவாக ஷார்ட்ஸாக போடப்பட்டுட்டு இருக்கு. அதையும் பார்த்து பலனடைங்க. நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். கூடிய விரைவில் நவக்கிரக வழிபாடு, சபரிமலை யாத்திரை விஷயங்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வீடியோவாக போட தயாராக இருக்கும். உங்களோட செயல்பாடு, உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. முடிஞ்சால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஆரம்பத்திலேருந்து ஆதரவு தரவங்களுக்கு நன்றி, வணக்கம்.